தலை வெளியே வந்து வந்தே வந்து பார்த்தாங்க. குழந்தை அழுவும் இல்லை, அசைவும் இல்லை, கண்ணும் தொறுகலை. வயிற்றுல குழந்தை கத்தப்பதான் அங்கேருந்து வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லுது. நேற்றே குழந்தை செத்துச்சுன்னு சொல்றாங்க. நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். 10 போலீஸ் எதுக்கு வந்து பேசணும்? எங்களால வந்து சீஃப் டாக்டர் கூட்டு பேசுறாரு. இந்த ஹாஸ்பிட்டல் எல்லா பேரண்ட்ஸ்காரு பேசுவாங்களா? தலை வெளியே வந்தே வந்து பார்த்தாங்க. வந்து டாக்டர் எல்லாம் இருந்தாங்க. வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எத்தோடனே குழந்தை அழுவும் இல்லை, அசைவும் இல்லை, கண்ணும் தொறுகலை. அப்பயே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை பேர் ஏதோ பார்க்குற மாதிரி செக் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. என் கண்ணு முன்னாடி தான் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் பாக்ஸ் மாதிரி இது எடுத்துன்னு வந்து வச்சு இட்டுன்னு போயிட்டாங்க. காலைல சனிக்கிழமை செக்அப் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். நான் வீட்டுக்கு போய்ட்டு வயிறு வலி இதுன்னு ஹாஸ்பிட்டல் இட்டு வந்து அட்மிட் பண்ணோன்னே இவங்க இது பண்ணாங்க. இங்கே ஓபி இது வழியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, வார்டு நம்பர் எழுதி தராமல் தந்துட்டாங்க. அதனால் எங்களை பெசோட வார்டில் போட்டு இது பண்ணாங்க. டப்புன்னு வலி வந்து இது அவங்க வலி வரத்துக்கு அவங்க தான் மாத்திரையும் கொடுத்துக்கிறாங்க. வலி வரத்துக்கு மாத்திரையை கொடுத்து அவங்க தான் இது பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டு இதுவாக பார்க்கலண்ணா. அதுதானா இந்த அந்த குழந்தை நல்லா இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, எல்லாமே செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தாங்க. எல்லாமே செக் பண்ணிட்டு அந்த குழந்தை நார்மலா இருக்கு அப்படின்னு தான் வலி வரப்போ இங்கே கூட்டின்னு வந்தது. புரியுதுங்களா? இங்கே வந்தேன்னா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்களே, நான் வந்துட்டா வலி போட்டேன், யாரும் என்னை கவனிக்கல. என் வயிற்றுல குழந்தை கத்தப்போ தான் அங்கேருந்து வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லுது. நேற்று இவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க தகப்பங்கிட்ட குழந்தை உயிரோட ஹார்ட் பீட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே எப்படின்னா காப்பாற்றாங்க, எண்டிபேட்டில் வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இப்போ இன்றைக்கி நான் சொன்னாங்க ஒரு 6 மணிக்கு மேலே 1 hour தான் குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு எல்லாமே குடும்பமே இதெல்லாம் எங்கள் குடும்பம் எல்லாம் வருத்தப்பட்டு இருந்தான். வந்தோடனே இங்கே ஒரு மாதிரி 2 டாக்டர், ஒரு லேடி ஒரு ஜென்ஸ், அவங்க பேரை கூட இன்டர்வியூ பண்ணேன். நான் கேட்டேன், அவங்களால கேட்க நேற்றே குழந்தை செத்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நாங்கள் ஃபைட் பண்ணும்போது இப்போ நாங்கள் யார்கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம், ஒரு டாக்டர்கிட்ட பேசினா, நர்ஸுக்கிட்ட பேசியிருந்தா, இங்கே பேசுகிறோம். எங்களை கூப்பிட்டு என்ன இவரை அவங்க அண்ணனை கூப்பிட்டு ஒரு 10 பேர் போலீஸ் உள்ளே இருக்காங்க. எங்களை கூட்ட பேச அவசியம் என்னங்குது? நேற்று குழந்தை இறந்து போச்சுன்னா நேற்று சொல்ல முடிஞ்சு போச்சே. எங்களை கூப்பிட்டு நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். 10 போலீஸ் எதுக்கு வந்து பேசணும்? எங்களால வந்து சீஃப் டாக்டர் கூப்பிட்டு பேசுறாரு. இந்த ஹாஸ்பிட்டல் எல்லா பேரண்ட்ஸ்காரு பேசுவாங்களா? யாரா பேசுவாங்களா சொல்லுங்க? இப்போ எவ்வளோ பேர் பிரெக்னன்சி வந்துருப்பாங்கல்ல, அங்கே எங்கன்னா பேசியிருப்பாங்களா? எல்லா பேரண்ட்ஸும் கூப்பிட்டு பேசியிருப்பாங்களா? இல்லையா? எங்களை கூட்டு பேசுனா அவசியம். எதுக்கு நாங்க என் குழந்தை இறந்தது நேற்றே தெரிஞ்சு போச்சு, நேற்று சொன்னீங்க நான் போயிட்டு இருப்பேன். எதுக்கு தேவையில்லாம இன்னைக்கு நான் ஃபைட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ பேர் வந்து எதுக்கு வந்து பேசுறேன்? எனக்கு புரியவே இல்லை. அது இப்ப நான் கேட்கும் போது என்ன சொன்னா உயிரோட இருக்குது. இப்போ குழந்தை உயிரோட இருக்குதான், அது நாளைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது கேட்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன் அதுக்கு? இப்போ சீஃப் டாக்டர் என்ன சொன்னார்னா, சீஃப் டாக்டர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். சார் இவங்க என் பொண்ணுன்னு வச்சுங்களேன், என் பொண்ணை பார்த்த டாக்டர் பேருங்களா தெரியுமா சார் உங்களுக்கு? இல்லைப்பா என்னட்டாரு. ஆனால் அவர் ரிசல்ட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி எனக்கு எப்படி தெரியும்? என் பொண்ணை பார்த்து எல்லாருமே யார் தெரியும்? ஒரு டாக்டர் டாக்டர் அப்படி தான் கொடுவோம். ஒரு பேரை நம்ம கேட்போமா? எங்களான பேர் கேட்குறாரு. அவருக்கு தெரிய தேவையில்ல. இந்த டாக்டர் இந்த டைமுக்கு இந்த டைம்ல வரணும், இந்த டைம் ஷிஃப்ட் மாதிரி தெரியும். சீஃப் டாக்டருக்கே தெரியல இந்த டியூட்டி பார்த்துப்பான்ட்டு எங்களை கேட்குறாரு கேள்வி. எந்த டாக்டர் பார்த்தா எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லுவேன்? ஆலோசிமா ஏன்னா நந்திருக்கலாம் எதுவுமே தெரியல ஒரு சீஃப் டாக்டருக்கு. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க செத்துச்சுன்னு. என் பேர் மதன் ஐயா. இவங்களா? சபானா ஜீவா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.